Hi friends, welcome to Healthy Bites. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் யம்மி சூப்பர் ஹெல்த்தி ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி ராகி சாக்லேட் கேக். நோ மைதா, நோ ஒயிட் சுகர். பார்க்கலாமா? இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பவுலில் 1/2 கப் ஆயில் ஒரு 1/2 கப் மெல்டட் பட்டர் எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ரெண்டு எக்கு ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கப்பு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் வெரி ஹெல்த்தி பிகாஸ் நம்ம ஒன்லி ராகி அண்ட் தென் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறோம். நோ ரிஃபைன் ஃப்ளோர் ஆர் ரிஃபைன் சுகர். ஸோ நீங்கள் கில்ட் ஃப்ரீ ஸ்நாக் கொடுக்கலாம் கிட்ஸ்க்கு. இந்த ஸ்டெப் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதை ஜலிச்சு தான் போடணும். பிகாஸ் கொக்கோ பவுடரில் யூஸ்வலி இந்த மாதிரி லம்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர். நெக்ஸ்ட்டு 3/4 ஆர் 1 கப் ஆஃப் ப்ரௌன் சுகர். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து கொடுங்க. யூ கேன் ஆல்சோ யூஸ் பிளெண்டர் டு மிக்ஸ் எவ்ரிதிங். நெக்ஸ்ட்டு 1 கப் ஆஃப் ராகி ஃப்ளவர். இதையும் நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இல்லை, ரொம்ப திக்காக இருக்குது பேட்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேக்கிங் டின்னில் ஏதோ ஒரு ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ஆலிவ் ஆயில். நீங்கள் இதுக்கு பதில் பட்டர் கூட ஆட் பண்ணலாம். இப்போது இதில் கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அவன் ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். பேக்கிங் செட்டிங் வச்சுட்டு 180 டிகிரியில் வச்சுடுங்க. இப்போ அவன் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. கேக் உள்ளே வச்சிடலாம்.
30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் கேக் எவ்வளோ ஃப்ளஃபியாக ரெடியாக இருக்குன்னு. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு டூத்பிக் வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இந்த டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா யூ கேக் இஸ் டன். இந்த கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாக்லேட்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்க பர்ஃபெக்ட் ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் யூஸ்வலாக இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ கிட்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு மார்னிங் ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி கில்ட் ஃப்ரீ கிட்ஸ் ஸ்நாக் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு ஹெல்த்தி பைட்ஸ்.